36 குருமார்களிடம் கற்ற வித்தை. 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், MT கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கலாம், புண்ணியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு முக்தி. காசியில் ஸ்நானம் பண்ணலாம், ஆனால் காசிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. தாயுடைய கருவில் அந்த குழந்தை உருவாகும் போதே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையுடைய ஜனனம் எப்படி இருக்கும், அதோடைய பிறப்பு எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க முடியும். உண்மையாவே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்டா நமக்கு கொடுக்கும்? பரிகாரத்தினால எல்லாத்தையும் தீர்த்தர முடியுமானா தீர்க்க முடியாது. ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலைங்கிறதுக்காக வாழைமரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வெட்டுறாங்க, பழிக்குது. ஆனா ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அதே வாழைமரத்துக்கு வெற்றீங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு தவ திரு அருள்மிகு அடிகளார் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், இறை அருளும் குரு அருளோட. எல்லாருக்குமே காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் எல்லாராலையும் ஈஸியாக அவ்வளோ சுலபமாக காசிக்கு போயிட முடியாதுன்ற வார்த்தையும் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏயா அந்த காசியில் அப்படி என்ன மர்மம் இருக்குது? ஏன் எல்லாராலையும் போக முடியாது? பொதுவாக காசியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் சில பேருடைய கருத்து ஒன்று இருக்குது. காசிக்கு கடைசி காலம்தான் போகணும், இளமையில் காசிக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து ரொம்ப அதீதமாக மக்கள்கிட்ட பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னு பார்த்தோம்னா, அன்றைய காலகட்டத்தில் வண்டி வாகன வசதிகள் அப்படிங்கிறது கிடையாது. நடைபயணமாக போவாங்க, அல்லது மாட்டு வண்டி, இது மாதிரி ஏதோ ஒரு வண்டியில் போவாங்க. போகும்போது இயற்கை சீற்றங்களோ அல்லது மிருகங்களால் எப்போ வேணாலும் அவர்களுக்கு உயிர் பாதிப்புகள் வரலாம். அந்த காரணத்தினால தான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காசிக்கு போங்க, ஏன்னா போயிட்டு திரும்ப வராட்டியும் அவருடைய கடமைகள்லாம் முடிஞ்சுடுத்துங்கிறதுனால அந்த ஒரு சம்பிரதாயத்தை அப்போ சொன்னாங்களே தவிர இளமையில் போகணும் முதுமையில் போகக்கூடாதுங்கிற காரணங்கள் அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, காசியில் வசிக்கிறவங்க அன்னைக்கு நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிற மாதிரி சின்ன பசங்க போகிறாங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனாங்க, முதியவர்கள் எல்லோருமே போகிறாங்க. அப்போ காசியில் இருக்கிறவங்களும் அதை சுற்றி இருக்கிறவங்களும் யார் வேணாலும் போய் சுவாமியை கும்பிடலாங்கும் போது நம்ம இந்த பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். என் காசியில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, குழந்தை பிறக்கலையா, இல்லை அவங்க வளரலையா, எல்லா இடங்கள்லையும் எல்லா விஷயங்களும் இருக்குது. காசிக்குன்னு உண்டான மகத்துவம் என்ன அப்படிங்கும்போது, சிவனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தென்னாடுடைய சிவனையே போற்றின்னு சொல்லுவாங்க. அது பல விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் தென்பகுதி அப்படிங்கிறது யமத்திசைன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அதாவது நம்ம இங்கே இறந்தவங்க தென் திசை நோக்கி தான் பயணம் பண்ணுறதா புராணங்களில் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட தென் திசையில் யார் இருக்காருன்னா ஈஸ்வரன் இருக்கார், அதாவது ஈசன் இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த சிவன் காசியில் இறந்தவர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமாக சொல்லுவாங்க இல்லையா, நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலைங்கிற மாதிரி காசிக்கு போனாலே முக்திங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ காசிக்கு போகிறவங்க எல்லாருமே முக்தியை கேட்டு போகிறாங்களான்னு கேட்டால் அதுவும் ஒரு கேள்விக்குறியான பதில் தான். ஞானத்தை தேடி போகிறவங்களும் இருக்காங்க. அப்போ போன பிறவியிலையோ இந்த பிறவியிலையோ நான் செய்த சரி தவறுன்னு எண்ணற்ற விஷயங்கள் மனிதனுடைய மனதில் குழப்பங்களாக இன்ன வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அப்பேற்பட்டவர்கள் சிவன்கக்கூடிய காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்தால் இப்பிறவியிலையோ முற்பிறவியிலோ செய்த பாவ வினைகள் நீங்கி முக்திங்கக்கூடிய நற்கதி கிடைக்குங்கிறது காசியுடைய மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். உண்மையை சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றல் பார்த்திங்கன்னா காசியில் நிறைந்து இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, மற்ற நதிகள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல உருவாகும், ஒரு இடத்துல மறையும். ஆனால் கங்கை மட்டும்தான் உருவாகக்கூடிய இடத்தையும் அந்த இடத்தை கடந்து வரும்போது அங்கு இருப்பவர்களையும் அங்கே குளிப்பவர்களுக்கும் புண்ணியம் செய்து விட்டு போவதாக சொல்லப்படுது. ஏன்னா கங்கா யமுனா சரஸ்வதின்னு அலகாபாத்தில் திரிவேணி சங்கமாகவும் அதுக்கப்புறம் தான் காசிக்கே வருது.
அப்போ நீங்கள் அலகாபாத்தில் குளிச்சாதான் உங்களுக்கு முக்தி. காசியில் ஸ்நானம் பண்ணலாம், ஆனால் காசிலேருந்து தீர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது வந்து பித்ரு, அதாவது நம்ம மூதாதையர்களில் சொல்லுவாங்களே இறந்தவர்கள்னு, பித்ரு பூமின்னு சொல்லுவாங்க, ஸ்மசான பூமி, மயான பூமின்னு சொல்லுவாங்க காசி. அதனால் காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணியை கொண்டு வரக்கூடாது. ஆனால் காசியில் குளிக்கலாம். குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கோ மூதாதையர்களோ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, இறந்துருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கறது, தேவசம் கொடுக்கறது காலப்போக்கில் மறைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு. ஏன்னா நேரமின்மை, சில பேர் வெளிநாடுகளில் இருப்பாங்க, தொழில் பண்ண முடியாமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அலகாபாத்லேயும் காசிலையும் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கயாங்கக்கூடிய விஷ்ணு பாதத்திலையும் 3 இடங்கள்லையும் திதி தர்ப்பணம் கொடுத்தால் இந்த பிறவியில் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும், அவங்க முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்குங்கக்கூடிய ஐதீகம். மற்ற இடங்கள்லாம் இல்லாத சிறப்பு ஸ்மசான பூமி. அங்கே இறந்து அங்கே போய் எரிச்சாலே உங்களுக்கு முக்தி தான். நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கலாம், புண்ணியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் காசியில் போய் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு முக்தி. கங்கையில் குளித்தா முக்தி. அங்கே உங்களுடைய உடலை எரிவூட்டப்பட்டாலும் உங்களுக்கு முக்தி. அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அகோரிக்கள் வந்து அங்கே எரிக்கக்கூடிய பிணத்தை நின்று அவங்க பார்க்கும்போதே முக்தின்னுலாம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம் வந்து காசி உங்களுக்கு. இப்போ காசியா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய கடற்கரை, ஏதாவது ஒரு கோவில்கள்ல குளம்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்க நம்மளோட மக்கள் வந்து அந்த தண்ணியை வந்து தீர்த்தமா எடுத்துட்டு வராங்க. அதிகமா வந்து காசியில நம்ம பார்த்திருப்போம், அங்க இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து வீடுகள்ல தெளிக்கிறது, அந்த விஷயங்கள் நல்லதுன்னு இப்ப வரைக்கும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல ஐயா. இல்லை, அதாவது ராமர் பார்த்தீங்கன்னா வடக்கேருந்து தெற்க வந்தார் ராமேஸ்வரத்துக்கு. இங்கே ராமேஸ்வரம் வரும்போது வந்து அவருடைய தகப்பனார் வந்து காலமாகிறாரு. அப்போ அவருக்கு பித்ருதோஷம் பிடிச்சிருது. பிடிக்கும்போது என்ன செய்கிறாரு, இங்கே தேவிப்பட்டினம், அதாவது இங்கே காசி ராமேஸ்வரத்தில் வந்து மணலில் லிங்கம் பிடிச்சி அந்த அவர் வந்து அவங்க பித்ருக்களுக்கு அவங்களுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு. அது ஒரு ஐதீகம். அதனால என்ன செய்வாங்க, காசியில் இருக்கிறவங்க ராமருக்கு இங்கே வந்து தான் அந்த தோஷம் விலகினதான் அங்கேருந்து இங்கே வருவாங்க. இங்கே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் காசியில் போய் தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்வோம், இங்கே ராமேஸ்வரத்தில் குளிச்சுட்டு காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் வருவோம். இது வந்து ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுது. ஆனால் இயற்கையாகவே பஞ்சபூதத்தில் நீருக்குன்னு ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, மனிதர்களுடைய என்ன அதிர்வலைகளை நீரால் புரிஞ்சுக்க முடியும். அது விஞ்ஞான ரீதியாக இன்னைக்கு வந்து நிரூபணமும் ஆயிருக்கு. அப்போ நெருப்பு அப்படிங்கிறது அக்னி ஹோமம் பண்ணும்போது அதுக்கு என்ன குணம் இருக்குது, எதை போட்டாலும் அது தன்னோட சேர்த்துக்கிட்டு சாம்பலாக்கிடும். அதே போல் நீர், நீங்கள் புண்ணிய நதிகளாக சொல்லக்கூடிய காசி, கங்கா, இது போன்ற இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய தெப்ப குளங்களில் கூட நீராடக்கூடிய வழக்கம் எதனாலனா, நம்ம என்ன மாதிரியான எதிர்மறை எண்ணங்களோட போய் நீரில் இருந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ அந்த ஸ்தலத்துக்கு உண்டான தெய்வத்தையோ வழிபாடு செய்து உடல் ரீதியாக மன ரீதியாக உள்ள பிரச்சனைகளை தீர்க்கணும்னு இங்கே வேண்டும் போது அந்த நீர் உங்களுடைய எதிர்வினை, அதாவது எதிர்வினையை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி உங்களுக்கு சாதகமான எண்ண அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய தன்மை நீருக்கு இருக்குது. அதனால தான் நம் முன்னோர்கள் புனித நீராடுதல்ங்கக்கூடிய ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. இப்போ நிறைய பேர் பரிகாரங்கள் பண்றாங்க. பரிகாரத்து மேல ஒரு நம்பிக்கையும், அதுக்கு மேல தாண்டி இது பண்ணா எனக்கு கண்டிப்பா அது கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை வேண்டதை விட நான் உனக்காக இது பண்றேன், நீ எனக்காக இதை பண்ண அப்படிங்கிற அந்த ஆப்ளிகேஷனுமே அதிகமாயிடுச்சுல்ல சார். உண்மையாவே பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது என்ன மாதிரியான ரிஃப்ளெக்டா நமக்கு கொடுக்கும்? பொதுவாக பரிகாரம் அப்படின்னாலே சீர் செய்துதல், சீர்படுத்துதல் அப்படிங்கிறது தான் பேர். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை எல்லாருமே கடந்து தான் வருவாங்க. அப்படி பரிகாரத்தினால எல்லா பிரச்சனையும் தீர்த்து தர முடியும்னா, எத்தனையோ கோயிலில் வந்து பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க, ஆச்சாரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, எல்லாமே வருது. அதனால் பரிகாரத்தினால எல்லாத்தையும் தீர்த்தர முடியுமானா தீர்க்க முடியாது. ஏன் அப்படிங்கும்போது பஞ்சபூதங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் ஒரு நியதின்னு ஒன்று இருக்குது. இந்த பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தன்னுடைய நியதிகளை எப்பயுமே மாற்றிக்காது. அப்போ அதனால தான் நம்ம இறை வழிபாடை கொண்டு வந்தோம். சிவ வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, பிரம்மா வழிபாடு, குலதெய்வ வழிபாடுங்கிறத அதனால தான் நம்ம கொண்டு வரும்போது ஒருத்தருக்கு பொதுவாக என்ன தசா புத்தி நடக்குது, என்ன கோச்சாரம் நடக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் பரிகாரம் பண்ணாதான் அந்த பரிகாரம் உங்களுக்கு பயன்படுமே தவிர, பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரத்தை நீங்களாக செய்கிறதுனால அதில் எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா, இது சில பேருக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். நீங்கள் சாமிகிட்ட போய் விலை பேசுகிறீங்க,
அப்போ விலை பேசும்போது இன்னைக்கு எந்த பொருட்களாவது சுவாமிக்கு முறையாகவும் சரியாகவும் போய் சேருதா சொல்லுங்க? கிடையாது. அதாவது ஒரு ஜோதிடர் சொன்னார், ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர் சொன்னார், இந்த பரிகாரம் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொன்னாருன்ட்டு செய்கிறீங்களே தவிர, ஆத்மார்த்தமாக உணர்வு பூர்வமாக எவ்வளோ பேர் செய்கிறாங்க? ஒரு கடமையாக ஒரு வேலையாக செய்கிறதுனால நிறைய பேருக்கு பரிகாரங்கள் கை கொடுக்கறது கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தேனாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், சந்தனமாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், எல்லாமே கெமிக்கல். நீங்கள் உங்களை ஏமாற்றிக்கிறீங்களா இல்லை கடவுளை ஏமாத்துறீங்களா? இல்லை கடவுளுக்கு தெரியாமல் இருக்க போதா? அப்போ ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு விளக்கு போடுன்னா கடையில் போய் என்ன கம்மி ரேட்டில் இருக்குமோ அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் விளக்கு போடுறாங்க. அந்த சக்கரை பாகில் இருக்கக்கூடியதை தேன் விற்கிறத கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறீங்க. அப்போ செய்ய சொன்னோங்கிறதுக்காக கடமைக்காக செய்கிறீங்க. நீங்கள் ₹1 ஒரு சூடம் ஏற்றினாலும் சுத்தமாக ஆத்மார்த்தமாக சுவாமிக்கு செய்யும்போது அவர் ஏற்றுக்க போகிறாரு. அப்போ அந்த பரிகாரத்திலேயே நீங்கள் அதை சீர் செய்யணுங்கிற இடத்துலையே நீங்கள் முறைகேடு பண்ணும்போது எப்படி அந்த பரிகாரம் சரியாகும்? அப்போ உங்களுடைய என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கோச்சாரம், அதன் அடிப்படையில் நீங்கள் பரிகாரம் செய்தால், அதாவது சரணாகதி தத்துவத்தின் என்கிட்ட எதுவுமே இல்லைங்க, பணம் இருக்கிறவங்க 100 கணக்கில் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணலாம், ஹோமம் பண்ணலாம். ஆனால் அன்றாடம் கஷ்டப்படுறவங்க என்ன செலவு பண்ணி பரிகாரம் பண்ணிட முடியும்? அப்போ அதுதான் தாயும் தந்தையுமா இருக்கக்கூடியவன் இறைவன். உங்களுடைய மனசை அவருக்கு தெரியாதா? அப்போ அவர்கிட்ட போய் காலில் விழுவுங்க. காலில் விழுந்து ஒரு ₹1 சூடம் ஏற்றுங்க, தாராளமாக அதுவே பலிக்கும். அதை விட்டு தேவையில்லாத கடமைக்குன்னு செய்யறதுனால இந்த பயணம் கிடையாது. இப்போ சில பேர் சொல்றத கேள்விப்பட முடியுது சார், பரிகாரம் இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பலிக்கும், இந்த நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், மற்றபடி பரிகாரம் எல்லாருக்குமே ஜெனரலைஸ்டா கிடையாது, எல்லாருமே பரிகாரம் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை அப்படி கிடையாது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம்னு இருக்குது. அப்போ அவங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் எப்படி இருக்குது, பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது இருக்குது. அதையும் காட்டிலும் அவங்களுடைய குலதெய்வஸ்தானம் மறைவாக இருக்கா இல்லை குலதெய்வஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் தெரிஞ்சிடும். அதன் அடிப்படையில் கரெக்டாக ஆராய்ந்து அவர்களுக்கு பரிகாரம் சொன்னோம்னா எந்த ஜாதகக்காரங்களுக்கும் எந்த ராசிக்காரருக்கும் அந்த பரிகாரங்கிறது பலிக்கும். நம்ம ஏனோ தானோன்னு ஒருத்தருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தர் கல்யாணம் ஆகலை, நீங்கள் போய் வாழை மரத்தை வெட்டுங்க உடனே கல்யாணம் ஆயிரும்னு ஒரு இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வாழை மரத்தை வெட்டுறாங்க. ஸோ அவங்களுடைய கிரக அமைப்பு வேறு, இவங்களுடைய கிரக அமைப்பு வேறு, அவங்களுடைய தசாபுத்தி வேறு, இவங்களுடைய தசாபுத்தி. அப்போ இவங்க செஞ்ச கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன செய்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி ஒரு 100 பேர் பண்ணுறாங்க. அது எப்படி உங்களுக்கு பலித்தமாகும்? ஆகாது. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலைங்கிறதுக்காக வாழை மரத்துக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வெட்டுறாங்க, பலிக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அதே வாழை மரத்துக்கு வெட்டுறீங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டுறாங்களா, பெண் ஆணுக்கு தாலி கட்டுறாங்களா? அப்போ எப்படி நீங்கள் உங்களுக்கு திருமண தோஷம் பெண்ணுக்கு இருக்கும்போது நீங்கள் போய் வாழை மரத்துக்கு தாலி கட்டும் போது அது எப்படி அந்த பரிகாரம் பலிக்கும்? அது அடிப்படையிலேயே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கு இல்லையா? அது சொல்லப்பட்டது கல்வாழை. ஏன் அதையும் வாழை மரம்னு சொன்னாங்கன்னா, வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா வாழையடி வாழையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு சும்மா தண்டோட வாழை மரத்தை வெட்டினீங்கன்னா அது பக்கத்தில் அடுத்தடுத்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாழை மரத்தை சொன்னாங்க. அந்த வாழை மரத்துடைய வாழை இலையோ வாழைப்பூவோ வாழைக்காயவோ நீங்கள் போட்டிங்கன்னா அது முளைக்காது. அதுதான் ஒருத்தனுடைய தோஷம் வளராது கழிந்து விடும்னு பல ஐதீகங்கள்லாம் இருக்குது. அதனால் எந்த ஜாதகக்காரர் எந்த 12 ராசிக்குமே பிரச்சனை இருக்குது, 27 நட்சத்திரத்துக்குமே பிரச்சனை இருக்குது. 24 மணி நேரத்தில் ஒருத்தனுக்கு 24 மணி நேரமும் ராஜயோகமும் கிடையாது, 24 நேரம் துன்பமும் கிடையாது. அவருடைய சுய ஜாதகத்தின்படி அவருடைய பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம்லாம் எப்படி இருக்குது, அந்த 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு எந்த காலம் நன்மையை செய்யக்கூடிய காலம்னு நம்ம எடுத்துட்டோம்னா கஷ்டப்படுறவனையும் ராஜயோகத்துக்கு கொண்டு வந்துடலாம், ராஜயோகத்தில் இருக்கிறவனையும் கஷ்டப்பட வச்சிடலாம். இதுதான் சூட்சமம். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது சம்பிரதாயம் சாஸ்திரம் ஆன்மீகத்தையும் கடந்து இது மிகப்பெரிய ஒரு அறிவியல் கணிதம். எந்த கிரகத்தோட இப்போ கேது இணைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடீஸ்வர யோகமா இருக்கட்டும் இல்லை திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்னா அது எந்த கிரகத்தோட கேது இணைஞ்சதுன்னா அந்த அமைப்பு வரும் சார்?
பொதுவாக கேது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஞானக்காரகன்னு சொல்லுவாங்க. ராகு கேது 2 பேருமே நிழல் கிரகம், சொந்த வீடு கிடையாது. இப்போ மேஷ ராசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் அதிபதி, ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. இது மாதிரி 12 ராசிகளுக்குமே அதிபதிகள் அப்படிங்கிறது இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். ஆனால் ராகு கேதுக்கு சொந்த வீடுங்கிறது கிடையாது. அவங்க பிறக்கும்போது அந்த ராகு கேது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த அடிப்படையில் தான் அவங்க ஜாதகம்ங்கிறது வேலை செய்யும். அப்போ அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தசாபுத்தின்னு இருக்குது. எல்லாருக்குமே சுக்கிர தசை அள்ளியும் கொடுத்துறாது, குரு தசை கெடுக்கவும் செய்யாது. பொதுவாக சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 இந்த வீடுகளில் உங்களுக்கு நன்மை தீமைகளை செய்வார். அது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தால் 7.5 சனியில் அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் கேதுவை கேட்குறீங்க, ஆனால் சனியை போல் கொடுப்பாரே இல்லை. அதே மாதிரி கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா சனி கிரகங்களில் வந்து நீதிபதி, ஜட்ஜை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் என்ன தவறு செய்கிறீங்க, என்ன பாவ புண்ணியம் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாற் போல் அவர் என்ன செய்வார், நீதி கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நீதிபதியை வந்து தண்டனையை குறைக்கணும்னா நீங்கள் சனி கிரகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான புண்ணிய பலன்களை நீங்கள் அடையும் போது அது பாதிக்காது. அப்போ கேதுங்கிறது ஆரம்பத்தில் சொன்ன போல ஞான கிரகம், கேதுங்கிறது குலதெய்வத்தையும் குறிக்கும். அப்போ உங்களுக்கு பொதுவாக 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சந்திரனை பார்க்கும்போது, சந்திரன் மனோகாரகன். அப்போ சந்திரனும் கேது பார்வையோ, சந்திரன் கேது இருந்தால் ஒருத்தருடைய மனம் கெட்டு போயிடும், எண்ணம் கெட்டு போயிடும், அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ செவ்வாயோட கேது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பயுமே 7ஆம் பார்வையாக தான் இருப்பாங்க. அப்போ செவ்வாய், சுக்கிரன், கேது இந்த 3 கிரகங்கள் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு திடீர்னு யோகங்கள்லாம் ஏற்படுத்தும். அதுவும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கணும், அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும். அதனால தான் அவங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இன்றைக்கி சொல்லுவாங்க, அவன் சாமியே கும்பிட மாட்டான் நல்லா இருக்கான், இவன் சாமின்னு உளுந்து கும்பிட்றான் கஷ்டப்படுறான்னு. அதில் இன்னொரு எதிர்மறையான கருத்துக்களும் இருக்குது. என்னன்னா அவன் வந்து இல்லைங்கிறதுல ஒரே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போயிடுறான். ஆனால் இவங்க இருக்குன்னு மாதத்துக்கு ஒரு சாமியை மாற்றி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒன்றை கும்பிட்டாலும் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உரிய தேவதை என்ன, உங்களை நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், ராசிக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், உங்கள் தசா புத்திக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும், உங்கள் குலதெய்வம் இருக்குது. அது பார்த்து ஒன்றை கும்பிடுங்க. ஒரு 3 மாதம் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போனால் இது நடக்கும்னு சொல்கிறாங்க, 3 மாதம் போல நான் அடுத்தது சாமி மலைக்கு போகிறேன், அடுத்தது ஐயர் மலைக்கு போகிறேன். இது மாதிரி ஏதாவது ஒரு கோயில்களை மாறி பிடிச்சிக்கிறாங்க. அதில் எந்த பயனும் இருக்க போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லைன்னா இல்லை, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகத்தோடயே இருக்கிறனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள். அப்போ கேது, செவ்வாய், சுக்கிரன் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு திடீர் யோகம் வரும். அதுவும் வந்து பரிவர்த்தனை யோகம் இருந்தால் 30-33 வயசுலலாம் ராஜயோகமே அவங்களுக்கு வரும். இப்போ சொல்லியிருந்தீங்க சனி போல் கொடுப்பாரும் கிடையாது கெடுப்பாரும் கிடையாதுன்னு. ஆனால் சனி கூட குரு சேர்ந்ததுன்னா அது நன்மையா தீமையான்ற ஒரு வாதமுமே போதும் சார். ஏன்னா சனி வந்து நல்ல கிரகம் பார்க்கும், அதே மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நீதிபதியாகவுமே இருக்கும். நம்ம நல்லது பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் குரு கூட அது சேர்ந்தா அதோட ரிஃப்ளெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருக்கிற இடத்துக்கு நல்லது தீமை செய்ய மாட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 10ல் குரு இருந்தால் அதிசாரத்தில் மாறி இருக்காரு. ஆனால் கன்னிக்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் பட்டம், பதவி, தொழில், இருப்பிடஸ்தானம். ஆனால் தொழிலை கொடுக்க மாட்டார், பட்டம் பதவியை பறிப்பார். ஆனால் அங்கே மிதுனத்தில் இருந்துக்கிட்டு 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 5ஆம் பார்வைக்கு உண்டான பலனை கொடுப்பாரு, 7ஆம் பார்வைக்கு உண்டான பலனை கொடுப்பாரு, 9க்கு உண்டான பலனை கொடுப்பாரு. சுமார் 30-35 வருஷமாக ஜோதிடம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். அப்போ சனி குரு சேர்க்கை அப்படிங்கிறத காட்டிலும் எந்த வீட்டில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருந்து சேர்ந்து இருக்காங்கங்கிறது தான் கணக்கு. நீங்கள் பொதுவாக 2ஆம் வீட்லேயோ 7ஆம் வீட்லேயோ இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இல்லற சன்னியாசியாக தான் இருப்பாங்க. என்னது இல்லை ஒன்று கல்யாணம். நீங்கள் சில பெண்கள் ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நான் கேட்பேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது, இந்த பையனுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்காது, கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணிட்டும் கணவன் மனைவி ஒரே வீட்டில் தனிச்சிருப்பாங்க. இது மாதிரி குரு சனி சேர்ந்து எந்த வீட்டில் இருக்கோ அதற்கேற்ற பலன்களை தான் கொடுக்குமே தவிர பொதுவாக சேர்ந்து இருக்கிறனால எந்த நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக இருக்கட்டும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு கடவுளை சில பேர் மாற்றிக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அலைகள் தானே சார். இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சிவனை பிடிக்குது,
ஆனா இப்போ கொஞ்சம் அந்த சிவன்ல இருந்து விலகி போய் இப்போ எல்லாரையும் முருகர் வந்து அதிகமா வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. ட்ரெண்டிங் கடவுள் முருகர்னு சொல்றாங்க. அது நம்மளோட என்ன மாற்றங்கள் காரணமா இல்ல சூழ்நிலைகள் தான் காரணமா? நீங்களே சொல்லிட்டீங்க ட்ரெண்டிங் அப்படின்ட்டு. எதை தின்னால் பித்தம் தெளியும்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். ஆமாம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 3 மாதத்துக்கு ஏதாவது ஒரு சாமியை போடுங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அந்த சாமியை பற்றி தான் எல்லாரும் போடுவாங்க, பேசுவாங்க. அதுபோல் ட்ரெண்டிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமாக ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ கோயில்களுக்கு போகலாம். ஆனால் ஒரே ஒரு இடத்துல உங்களை அறியாமலே உங்கள் கண் கலங்கி உங்களுடைய உங்களுக்கும் அவங்க இந்த சுவாமிக்கு ஒரு பரிமாணம் வரும், ஒரு பாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு ஏற்றது. எவ்வளோ கோயில்களுக்கு போனாலும் ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலையில் நிற்கிறான் சொல்லுங்க? அங்க உங்களுக்கு ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. திருவண்ணாமலையில் காலங்கிநாதர் சித்தருடைய சமாதி இருக்கு. காலங்கிநாதர் யாருன்னா நவகிரகங்களையும் ஜோதிடத்தையும் பயங்கரமாக கணிச்சு வச்சவர். எப்போ பஞ்சம் வரும், எப்போ பட்னி வரும், எப்போ இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படின்னு. அந்த மாதிரியான காலங்கிநாதர் அங்கே தான் ஜோதி சுரூபமாக திருவண்ணாமலையில் தான் சமாதியாக இருக்கார். அப்போ அங்கே இருக்கிறனால அங்கே வரக்கூடியவர்கள் எல்லாமே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நவகிரகங்களும் இயற்கையும் நியதிகளுக்கு கட்டுப்பட்டதுன்னு. அப்போ அந்த கிரகங்கள் அதோடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ காலங்கிநாதர் வந்து ஒரு முறை கடுமையான பஞ்சம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுக்கெல்லாம் என்ன செஞ்சார்னா இயற்கை இலையை உணவாக கொடுத்து பழகினாராம். கடுமையாக பஞ்சம் வந்து இயற்கை சீற்றம் வந்து எல்லாம் அழியும் போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடு மட்டும் உயிரோடு இருந்து தான் மற்ற ஆடு மாடுகள்லாம் இறந்து போச்சான். அது ஏன்னு கேட்டால் அவருக்கு இயற்கை சீற்றம் வந்து இந்த பஞ்சம் வரும், உணவு தட்டுப்பாடு வரும்னு தெரிஞ்சார், இயற்கை இலையை கொடுத்து பழகிட்டார். ஏன்னா இயற்கை இலை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ அந்த இயற்கை இலையை சாப்பிட்டு அவருடைய ஆடு மாடுகள் மட்டும் உயிரோடு இருந்துதான். அப்போ இந்த இயற்கையுடைய நியதியை மாற்றக்கூடிய ஆற்றல் காலங்கிநாதருக்கு இருக்கு. நவகிரகங்களுடைய ஆற்றலை மாற்றக்கூடியது காலங்கிநாதருக்கு இருக்கு. அதனால தான் காலங்களுக்கெல்லாம் அதிபதியான நாதர் அவர் காலங்கிநாதர். அவர் திருவண்ணாமலையில் தான் ஜோதியாக சமாதி நிலையில் இருக்கிறனால நீங்கள் எதுக்கு திருவண்ணாமலை போகிறாங்க? ஞானம் வேணும்னா, வீடு கட்டணும், கடன் அடையணும், கடை வாங்கணும், குழந்தை பிறக்கணும்னு ஏதோ தேவைகளுக்காக தான் சாமி கும்பிட்றாங்க, கிரிவலம் சுற்றுறாங்க. அப்பேற்பட்டவங்க அந்த கிரகங்களால் பாதிக்கப்பட்டு தானே அங்கே வராங்க. அப்பேற்பட்ட கிரகங்களால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் அங்கே தீர்க்கப்படுது. அதனால் அத்தனை லட்சம் பேர் போகிறாங்க அங்கே. ரெண்டாவது முருகனை கேட்டீங்க நீங்கள். அப்போ முருகன் ட்ரெண்டிங்கா சிவன் ட்ரெண்டிங்கானா? என்னை பொறுத்த வரைக்கும் சிவனும் முருகனும் ஒன்று தான். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம்னு 5 முகங்களை சிவனுக்கு சொல்கிறோம். ஆனால் சிவனுக்கு 6வது ஒரு முகம் இருக்குது, அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதை உள்முகம்னு சொல்லுவாங்க. 5 முகம் கடந்து 6வது முகமாக தான் முருகப்பெருமான். அவருடைய 6வது முகம்தான் முருகன். அப்போ அவர் ஞானத்தின் கடவுள். அவரை ஏன் பிடிக்குதுன்னா எல்லாருக்குமே குழந்தைங்களை பிடிக்கும். இன்ன வரைக்கும் முருகனுக்கு குமரன் ஒரு பேர் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிரிச்ச முகத்தோட அழகாக இருப்பார். அப்போ எந்த ஒரு கல்நஞ்சக்காரங்களும் குழந்தைய பார்த்தா தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட அழகும் ஞானமும் நிறைந்தவர் குமரன் முருகன். சிவபெருமான்கிட்ட கேட்டாலும் சரி, முருகப்பெருமான்கிட்ட கேட்டாலும் சரி, 2 பேருமே பார்த்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடியவர்கள். ஏன்னா இந்த இயற்கையின் கடவுள் அவங்க 2 பேருமே. அதனால் ட்ரெண்டிங்கிறது நீங்கள் உங்கள் மன ரீதியாக உங்களுடைய அலைப்பாயக்கூடிய மனசுனால் ஏற்படுத்துறது. என்றைக்குமே விடாப்புடியாக எத்தனையோ அடியார்கள் நீங்கள் பார்ப்பீங்க. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இறை அடியாராக சிவன் அடியாராக இருக்கிறவங்க இருக்காங்க. முருகனுடைய அடிமைன்னு முருக வழிபாடு மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க. தன் தேவைகளுக்காக சாமிகளை மாற்றுறாங்களே தவிர இது வந்து கடவுளோடைய ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது. உங்களுடைய தேவைகளுக்காக ஒருத்தர் சொன்னாங்க, நான் திருச்செந்தூர் 5 வாரம் போனேன் நல்லா இருந்துச்சுன்னு. அது 5 பேர் சொல்கிறத 10 பேர் ஆச்சு. 10 பேர் ஒரு சோசியல் மீடியாவில் போடுறாங்க. அது 100 ஆகுது, லட்சம் ஆகுது, மில்லியன் ஆகுது. அப்போ அதை பார்க்குறவங்க எல்லாம் முருகனை தேடி போகிறாங்க. ஆனால் உங்களுடைய ஆத்மார்த்தமான சுவாமி யாருன்னு நீங்கள் தேடி போகும்போது தான் அதோடைய அம்சம், அதோடைய பலாபலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஜாதகத்துல கிரகங்களா இருக்கட்டும், இல்ல குரு சனி இந்த மாதிரியான கிரகங்களுடைய மாற்றத்தின் பெயர்லயாவது நமக்கு வந்து இந்த கடவுள்ல இருந்து இந்த கடவுள் மாறுறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தருக்கு சனி தசை நடக்கும்போது சிவனை கும்பிடுவீங்க, குரு தசை நடக்கும்போது முருகனை கும்பிடுவீங்க, செவ்வாய் தசை நடக்கும்போது முருகனை கும்பிடுவீங்க, இதே போல் சந்திர தசை நடக்கும்போது அம்மனை கும்பிடுவீங்க. தசாபுத்தி மாறும்போதும் உங்களுடைய இறை வழிபாடை செய்ய மாற்றக்கூடிய மனோநிலைகள் உருவாகும். ஏன்னா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மேத்தமெட்டிக்ஸ்.
நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரபஞ்சம் இருக்குது. ம். இந்த பிரபஞ்சம் வந்து வாட்டவர் மேபி எப்படி வேணாலும் உருவாயிருக்கட்டும், அந்த கான்செப்டுக்குள்ளே போக வேணாம். இப்போ சூரியன், சந்திரன், பூமி, புதன் இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் இத்தனாயிரம் கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கும்போது தான் இந்த பூமிக்கு தேவையான வெப்பம் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ம். அதே போல் சந்திரன், அது இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கும்போது தான் சூரியனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை சந்திரன் இரவுல என்ன செய்யும், வந்து குளுமை பண்ணுது. ம். அதுவும் இத்தனை டிகிரியில் வந்து இது கிராஸாக சுற்றினா மட்டும்தான் இரவு பகல் அப்படிங்கிறது உருவாகுது. இது எல்லாமே கணக்கு பண்ணி பாருங்களேன். எல்லாமே வந்து பிரபஞ்சம்ங்கிறது மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ். அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. நீங்கள் கொண்டு போய் சூரியன் இங்கே இருக்கட்டும், இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பூமி இங்கே இருக்கட்டும், நீங்களோ நானோ யாரும் வைக்கல. ஸோ அதை ஒரு கிரியேட் பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கிரியேட்டர்ஸ் தான் கடவுள். அது ஒரு மேக்ஸ். அப்போ அந்த மேக்ஸை நம்ம லைஃப்பில் எப்படி போட்டு பார்க்குறோம்னா, ஒரு குழந்தை பிறக்குது, ஆதி அந்த பரமநாளிகைன்னு சொல்லுவாங்க. தாயின் கருவறையில் ஒரு குழந்தை இருந்து வெளியில் வரும்போது, அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன தசா புத்திங்கிறத கழித்து மீதி வரதை தான் நம்ம எடுப்போம். அப்போ தாயுடைய கருவில் அந்த குழந்தை உருவாகும் போதே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அந்த குழந்தையுடைய ஜனனம் எப்படி இருக்கும், அதோடைய பிறப்பு எப்படி இருக்குங்கிறத தீர்மானிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அதன் அடிப்படையில் தான் நீங்கள் எப்போ என்ன தெய்வத்தை மாற்றுவீங்கிறதும் இருக்குது. ஆனால் ஞானத்தை நோக்கி ஒரு மனதோடு நீங்கள் ஒரு வழிபாடு செய்வதால் தான் உங்களுக்கு இறை வழிபாடு கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மை செய்யும்.